இருக்க ஆசை பிரமோ மீனா எல்லா உண்மையும் முத்துக்கிட்ட சொல்றாங்க. கேட்ட முத்து ஷாக் ஆகுறாங்க. மீனா என்ன சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றது எல்லாமே உண்மையான்றாங்க. ஆமாங்க, நான் சொல்றது உண்மைதான். ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கிறிஸ்டின்றவன் ரோகிணியுடைய பையன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் முத்துவுக்கு அந்த நிமிஷம் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. மீனா நீ சொல்றது என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலன்றாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த அந்த பார்லர் நம்ம மறைச்சிருக்குன்றாங்க. இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது மீனா, எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணும் அப்படின்றாங்க. பார்லர் அம்மா வெளியே வா வெளியே வா அப்படின்னு கத்துறாங்க. அப்படி விஜயால வராங்கடே, என்னடா என்ன இருந்தாலே அவங்க அண்ணு பொண்டாட்டி அண்ணின்ற மரியாதையில இப்படி பேசிட்டு இருக்க. ஆமா, அவங்க பண்ண வேலைக்கு அவங்கள கொஞ்சம் வேற கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ரோகிணி என்னடா பண்ணான்றாங்க. ஆமாவா, அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என் மருமக ஏமாத்தினா நிஜம் சொல்லவும் அதுக்கு முத்து ஒட்டுமொத்த உண்மையை சொல்றாங்க. கல்யாணமானவங்க இவங்க கிருஷி ரோகிணியோடைய பொண்ணு அப்படின்றாங்க. ரோகிணியில இவங்களுடைய பேரு, இவங்களுடைய உண்மையான பேரு கல்யாணி அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்படியே கேட்க கேட்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. டே லூசு மாதிரி என்னடா பேசிட்டு இருக்க. ஆமாம்மா, நான் லூசு தான், நான் லூசே தான் அப்படின்றாங்க. நீங்க தான் எல்லாரும் ஏமாந்து போயிருக்கீங்க அப்படின்னு முத்து உண்மைகளை சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி